உங்கள் வீட்டில் திடீரென பணக்கஷ்டம், நிம்மதி இல்லையா? எவ்வளவு உழைத்தும் வீட்டில் செல்வம் தங்கவில்லையா? நீங்கள் பூஜை செய்யும்போது அறியாமல் செய்யும் சிறு தவறுகள்தான் உங்கள் குடும்பத்தின் அதிர்ஷ்டத்தை துரதிர்ஷ்டமாக மாற்றுகிறது என்று சொன்னால் நம்புவீர்களா? ஆம். பெண்கள் தெரியாமல் கூட செய்யக்கூடாத 3 மிகப்பெரிய தவறுகள் உள்ளன. இது என்னவென்று தெரிந்து கொள்ளும் முன், அம்பாளின் அருள் கிடைக்க மறக்காமல் கமெண்டில் ஓம் சக்தி என பதிவிட்டு இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். முதல் தவறு, விரித்த கூந்தலோடு விளக்கேற்றுவது. பல பெண்கள் வேலை அவசரத்தில் குளித்துவிட்டு தலைமுடியை அள்ளி முடியாமலேயே பூஜை அறைக்கு சென்று விளக்கேற்றுவார்கள். இது வீட்டிற்குள் தரித்திரத்தை ஈர்க்கும். சாமி கும்பிடும்போது எப்போதும் கூந்தலை கட்டியிருக்க வேண்டும். அப்போதுதான் தெய்வ சக்தி உங்கள் வீட்டில் நிலைத்திருக்கும். இரண்டாவது தவறு, சாமிக்கு படைக்கும் உணவை முதலில் ருசி பார்ப்பது. நாம் சமைக்கும் உணவு, உப்பு, காரம் சரியாக இருக்கிறதா என்று பார்ப்பதற்காக சாமிக்கு நைவேத்தியம் படைக்கும் முன்பே அதை நாம் சுவைத்து பார்க்கக்கூடாது. எச்சில் பட்ட உணவை சாமிக்கு படைப்பது மிகப்பெரிய தெய்வ குத்தமாகும். இதனால் தெய்வத்தின் அருள் உங்களுக்கு கிடைக்காமலே போய்விடும். மூன்றாவது மிக முக்கியமான தவறு, வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களை வெறும் கையோடு வழி அனுப்புவது. செவ்வாய், வெள்ளி அல்லது விசேஷ நாட்களில் உங்கள் வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு ஒரு மஞ்சள், குங்குமம் அல்லது குடிக்க தண்ணீராவது கொடுத்து வழி அனுப்ப வேண்டும். அவர்களை எந்த உபசரிப்பும் இல்லாமல் வெறும் கையோடு அனுப்பினால் உங்கள் வீட்டில் உள்ள மகாலட்சுமியும் அவர்களோடையே வீட்டை விட்டு வெளியேறி விடுவாள். இந்த 3 விஷயங்களும் பார்ப்பதற்கு மிக சிறிய தவறாக தெரியலாம். ஆனால் இதை நீங்கள் திருத்திக் கொண்டாலே போதும். உங்கள் வீட்டில் வறுமை நீங்கி அதிர்ஷ்டம் தேடி வரும். உங்கள் குடும்பத்தின் நலம் காக்க இந்த தகவலை உங்கள் தோழிகளுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்து உஷார்படுத்துங்கள்.